இந்த கதை லோகேஷ் முதலாவது வந்து சொன்னப்பே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இதற்கான ஆர்டிஸ்ட் முதல்ல எப்படி, ஏன்னா இதுக்குள்ளே ஒரு 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 டபுள் டைமென்ஷன் ஒரு ட்ராவல்லாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேவாக இருக்குது. யார் பண்ணுவான்றப்போ ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தப்போ நவீன் சந்திரா உண்மையிலுமே நான் படம் பார்த்துட்டேன். ஒரு ரொம்ப இப்போ இன்றைக்கி சமகாலத்தில் அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஸ்டோரிக்குள்ளே வச்சுருக்கிற சில நடிகர்கள் தான் இருக்காங்க. அந்த வரிசையில் நவீன் சந்திரா கண்டிப்பாக வருவாப்பில். ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்புல. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது நமக்கு அதோட ஜெல்லை பார்க்க முடியாது. அதே மாதிரி நடித்த எல்லாருமே நடிகைகள், இப்போ ரே ஆகட்டும், அவங்க சகோதரி அண்டு அபிராமி மேம், இவங்களாம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த படத்தோட உண்மையிலுமே எனக்கு வந்து மைண்ட்லே எனக்கு முதல் நிறுத்தினது வந்து கார்த்திகோட ஒளிப்பதிவு. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து அந்த லைட் மூடு ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி அந்த அந்த எவ்ரி ஷாட் ஆஸ் அ பர்பஸ், அந்த லைட்டோட லென்ஸோட பர்பஸ் ரொம்ப முக்கியம், அது லைட்டோட பர்பஸ் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப உணர்ந்து அழகாக பண்ணியிருந்தாப்புல கார்த்திக்.